இந்த விஷயம் தெரியாம இன்னுமே ஹையர் இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களோட பேங்கை போய் கான்டாக்ட் பண்ணுங்க. RBI 0.25% ரெப்போ ரேட் கட் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால நீங்க வாங்கி இருக்கிற லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு ஹோம் லோன் 9.5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு எடுத்திருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு 9.25% இன்ட்ரெஸ்ட் ரிவைஸ் ஆகி இருக்கணும். சோ இதனால நீங்க மந்த்லி கட்டுற இஎம்ஐயும் கம்மியா இருக்கணும். அப்படி கம்மி ஆகலைன்னா இது உங்களோட பேங்க்ல போய் கேட்டா மட்டும் தான் கம்மி பண்ணுவாங்க. சோ எப்பெல்லாம் ரெப்போ ரேட் இன்க்ரீஸ் ஆகுதோ பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ஜாஸ்தி ஆகும். ரெப்போ ரேட் கம்மி ஆகும்போது பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட் 0.25% கம்மியா இருக்கும். ஆனா உங்களோட பேங்க் வந்து 0.10 இருந்து 0.15% இன்ட்ரெஸ்ட் தான் கம்மி பண்ணிருப்பாங்க. பட் ஆஸ் பர் RBI ரூல் வந்து 0.25% கம்மி பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் இந்த ரெப்போ ரேட் ரிவிஷன்னால நீங்க வாங்கி இருக்கிற லோனுடைய இஎம்ஐ கம்மி பண்ணுவாங்க. இல்லாட்டி சம்டைம்ஸ் லோனுடைய டென்யூரை கம்மி பண்ணிப்பாங்க. சோ லோன் டென்யூரை கம்மி பண்றது தான் ஒரு பெஸ்ட் ஐடியா. ஏன்னா லோன் டென்யூர் கம்மி பண்றதுனால உங்களோட லோன் பீரியட் வந்து சீக்கிரமாவே முடியும். சோ இதனால இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் கட்டிருப்பீங்க. சோ இது ஹோம் லோனுக்கு மட்டுமே அப்ளை ஆகிறது இல்ல, பர்சனல் லோன், கார் லோன் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகுது. சோ இந்த விஷயம் தெரியாம இன்னுமே ஹையர் இஎம்ஐ பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே உங்களோட பேங்கை போய் கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க.